எத்தனை துன்பங்களை நீ கடந்து வந்திருக்கின்றாய். அதற்கான அங்கீகாரத்தை தான் இப்பொழுது பெறப்போகின்றாய். இன்று இரவுக்குள் நற்செய்தி நிச்சயம் உன் செவி வந்து சேரும். அதை தடுக்க யாராலும் முடியாது. இதை சாயி நான் முடிவாக எடுத்திருக்கின்றேன். உன்னுடைய உடலில் வலி இருந்திருக்கலாம், மனதில் வலி இருந்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் எப்பொழுதும் தூய்மையை கொண்டிருக்கின்றது. அந்த தூய்மையை பார்த்து இந்த சாயிநாதன் நான் உன்னை கவனிக்கின்றேன். உன்னுடைய முயற்சிகளை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அதை இறைவன் மறுப்பது இல்லை. நீ எத்தனை தடுமாற்றங்களை கொண்டாலும் உன்னுடைய நடையை நீ திருத்தி கொள்ளும்படி உன்னை தயார் செய்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் புது வழிகளை தான் ஏற்படுத்துகின்றது. அதற்காக அந்த தவறு தேவையானதுதான். இன்று நீ நினைக்கக்கூடிய வருத்தம் நாளை ஒளி வடிவமாக பிரகாசிக்கும். உன் வாழ்க்கையினுடைய சிறந்த பயிற்சியை இப்பொழுது நீ மேற்கொண்டிருக்கின்றாய். அந்த பயிற்சியிலிருந்து உருவாக போகும் உன்னை தான் இந்த உலகம் எதிர்பார்க்க போகின்றது. என்னுடைய ஆசிகளின் மூலமாக நீ இந்த உலகிற்கு புது மனிதனாக தெரிய போகின்றாய். உன்னுள் இருக்கக்கூடிய அமைதி உலகம் அழியும் நிலையில் கூட நிலைத்திருக்கக்கூடியது. அந்த அமைதி இந்த சாயின் வார்த்தைகளால் உருவானது. சமயம் வந்தால் அனைத்தும் மலரும் என்கின்ற இந்த வாக்கு பொய் கிடையாது. சத்தியமான உண்மை. சாயின் நாவிலிருந்து வரக்கூடிய உண்மை. உன் வாழ்க்கை மலரும். அந்த சமயம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினையாக அழியப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷமாக உதித்து உன் வாழ்க்கையின் சிறப்பை நீ இனி காண்பாய். இறுதி கட்ட வாரங்கள் ஒரு அருளாகவே மாறும். இப்பொழுது நீ காத்திருப்பது ஒரு அற்புத நிகழ்விற்காக அல்லவா? அந்த நிகழ்வு நேரம் தவிர்த்தது வராது, நேரத்தோடு வந்து சேரும். அந்த நேரம் இன்று இரவுக்குள் என்பதை இப்பொழுது தெரியப்படுத்துகின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ என் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையின் காரணமாக, பக்தியின் காரணமாக நான் இப்பொழுது உன்னை நோக்கி பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதிலுள்ள பயம் என்பது வெளிப்படாத நிழல் போன்றது. அந்த நிழல் நிஜம் கிடையாது. அது உணர்வுகளால் உருவான ஒரு தவறான காட்சி. அந்த பயத்தை வெளியே போடு. நான் அதை அறிந்திருக்கின்றேன். அதனால் தான் நீ அதை கடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மை என்னவென்றால் நீ உன்னை விட அதிக வலிமை உள்ளவனாகவே பிறந்தவன். ஆனால் அந்த வலிமை உணர்ந்து கொள்ள இந்த மாதத்தில் பாதிப்புகள் தேவைப்படுகின்றது. அந்த பாதிப்பின் வாயிலாக உன் வாழ்க்கை மிக பெரிய இன்பங்களை வரவேற்கவும் போகின்றது. வாழ்க்கை என்னும் விரிகுடாவில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுது சில அலைகள் உன்னை உந்தி கொண்டு செல்லத்தான் செய்யும். அந்த அலைகளில் ஒன்றுதான் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதை நீ துன்பமாக காணக்கூடாது, ஒரு தாயாக காண வேண்டும். அது உன்னை முன்னே கூட்டி செல்கின்றது. உன் கண்களில் வெந்நீர் வந்திருக்கலாம், ஆனால் அது இந்த சாயையை அடைவதற்கான அழைப்பாகவே இருக்கும். இப்பொழுது நீ பிழைத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, உயிரின் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடம் நீ எப்படி உணர்கின்றாய் என்பது முக்கியமல்ல, நீ என்ன முடிவெடுக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். இன்று நீ நிமிர்ந்து நடந்தால் நாளை முழு உலகமும் உன்னை பார்த்து பயணிக்கும். உன் நெஞ்சில் இருக்கும் தீராத துக்கம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டு வளர்கின்றாய், முன்னேற்றம் அடைவாய். நற்செய்தி உனக்கு கிடைக்கும். உனக்கு தேவையானதுதான் அந்த நற்செய்தி. நல்லது நடக்கும்.